ஏ கைஸ், பாலிவுட்டில் டிசம்பர் 5th ரிலீஸ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் இப்போ 1000 crores கிராஸ் பண்ணிட்டு வேர்ல்டு வைடாக மேசிவ் பிளாக் பஸ்டராக ஓடிட்டு இருக்கிற படம் தான் வந்து துரந்தர். ஸோ இந்த படத்தை வந்து ஆதித்யா தர் அவர் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய முன்னாடி மூவிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 370, யூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற படங்கள்லாம் இவர் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங், அக்ஷய் கண்ணா, ஆர் மாதவன், சஞ்சய் தத், அர்ஜுன் ராம்பால்ட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் கொண்ட படம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.5 hours கிராஸ் பண்ணிட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ், இந்த கிரிட்டி சீன்ஸ் இருக்கிறதுனால வந்து குழந்தைங்க வரக்கூடாது, வெறும் அடல்ட்ஸ் ஒன்லி படம். பட் இருந்தாலும் வந்து இந்த படம் ஆல்மோஸ்ட் குளோபலாக ஜாம் பேக்டாக ஓடிட்டு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக வந்திருக்கு. ஸோ துரந்தர்னா தமிழில் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா துணிச்சல் மிக்கவன், ஆற்றல் மிகுந்தவன், அதாவது ஏதாவது எடுத்த காரியத்தை முடிப்பான், ரொம்ப தைரியமான ஆளுன்ற மாதிரி மீனிங் இருக்கும். இந்த படத்துடைய கதை சுருக்கம் என்னென்னா, ஒரு இந்தியன் ஸ்பை பாகிஸ்தானுடைய கோர் டெரரிஸ்ட் குரூப் நடக்கிற ஏரியாவில் போயிட்டு அங்கே அந்த மக்களாக வாழ்ந்து அங்கே இருக்கிற பெரிய பெரிய லீடர்ஸ் கிட்ட போய் அப்ரோச் ஆகி அவங்க குரூப்லேயே ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி அந்த கோர் குரூப்பை அழிக்கிறாருன்றது தான் இந்த படத்துடைய சுருக்கமான கதை. நிறைய வைலன்ஸ், கோரி சீன்ஸு, ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் இந்த படம் வந்து ஏன் அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டீட்டெயிலிங். அதாவது சும்மா இந்தியன் சோல்ஜர்ஸ் பாகிஸ்தான் உள்ளே என்டர் பண்ணுறாங்க, 4-5 பேரை சுடுறாங்க, நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வராமல் அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த லயரி அப்படின்னு சொல்லிட்டு கராச்சியில் ஒரு ஏரியா இருக்கும். அங்கே தான் கோர் அந்த கேங்ஸ்டர், அண்டர்வேர்ல்டு ஆக்டிவிட்டீஸ், கோர் டெரரிஸ்ட் குரூப்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு எப்படி போகிறார்? சாதாரணமாக ஒரு ஜூஸ் கடையில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணுவார், கிளாஸ்லாம் கழுவார், தொடச்சிட்டு இருப்பார். ஸோ அங்கே இருக்கிற அந்த டாப் 2 கேங்ஸ்டர்ஸ் பற்றி ஸ்லோவாக தெரிஞ்சுப்பார். அதில் ஒன் ஆஃப் த கேங்ஸ்டர்ஸ் ரஹ்மான் டக்கைட்டுன்றது அவருடைய குரூப்பில் எப்படி போய் ஸ்லோவாக ஜாயின் பண்ணுறாரு, அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் எப்படி கெயின் பண்ணி அந்த குரூப்லேயே வந்து ஒரு பெரிய ஆளாக ஆறாரு. அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நடுவில் என்னென்னலாம் நடக்குது, அதில் எப்படி போய் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தனக்கு என்ன வேணுமோ அதை முடிக்கிறாரு. கடைசியாக வந்து அந்த ரஹ்மான் டக்கைட்டுன்ற அந்த கோர் லீடரை எப்படி சாவடிக்கிறாரு, அதுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குதுன்றத ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் ரொம்ப ஸ்லோவாக போனாலும் ரொம்ப டீட்டெயிலிங்காக கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க. ஒரு 3 hours 30 minutes வந்து எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த உலகத்துக்கே நம்மளை கூப்பிட்டு போகிறது தான் வந்து இந்த படத்துடைய மெயின் ஸ்ட்ரென்த். அதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்ல வேண்டியது பர்ஃபார்மன்ஸஸ் தான். ரன்வீர் சிங், அதாவது அந்த உள்ளுக்குள்ளே அந்த தேசபக்தி, நமக்கு நடந்த கொடுமையெல்லாம் நினச்சிட்டு கூட அங்கே போய் அதை வெளியில் காமிச்சிக்காம அவங்களுடைய ஆளாக இருக்கிற மாதிரி பண்ண அந்த கண்ட்ரோல்டு ஆக்டிங் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த ஹேர் ஸ்டைல் இப்படியே வந்து நின்னாலே நமக்கே பார்த்தா ஒரு ரியல் ஸ்பை, ஒரு பயப்படுற மாதிரி ஒரு ஃபிசிக், ஒரு ஆட்டிடியூட், ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், அதெல்லாம் வந்து ரன்வீர் சிங் சூப்பராக இந்த படத்தில் த்ரூ அவுட் கேரி பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் அக்ஷய் கண்ணா. ஸோ அது நம்ம நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்போம். அவருடைய கிளாஸ் அண்ட் மாஸ் ஆக்டிங் இந்த படத்தில் தான் வந்து பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ரஹ்மான் டக்கைட்டுன்றவர் அவ்வளோ ஒரு டேஞ்சரஸான கேங்ஸ்டர். அதாவது அவர் பண்ணாத ஆக்டிவிட்டீஸ் இல்லை, அவர் பண்ணாத நல்ல விஷயங்களும் இல்லை, அந்த பீப்புளையே ஒரு கண்ட்ரோல்டாக வச்சுட்டு அந்த லயரையே ஒரு ரூல் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மோசமான கேங்ஸ்டர். ஸோ அந்த பெரிய எக்ஸ்ப்ரெஷனை ஃபேஸில் கொண்டு வரணும், பாடி லாங்குவேஜில் கொண்டு வரணும். அக்ஷய் கண்ணா வந்து அப்படியே பிரித்து மேய்ஞ்சிருப்பார். ஒரு சீனில் வந்து மார்க்கெட்டை அந்த இன்னொரு பெரிய கேங்ஸ்டரை சாவடிக்கிற ஒரு சீன் இருக்கும். அந்த வெயிட் போடுற மிஷின் எடுத்து மண்டையை அடின்னு அடித்து அது உடையிற வரைக்கும் அதை அப்படியே காட்டுவாங்க. அப்போ அவர் ஃபேஸில் இருக்க அந்த இன்டென்சிட்டி, அவருடைய பையனை கொலை பண்ணியிருப்பான், அது ரிவெஞ்ச் எடுக்கிறதுலாம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமஸ் டான்ஸ் எல்லாமே ரீல்ஸில் போயிட்டுருக்கு. அந்த சீன் ஆகட்டும், கடைசி சீன் வரைக்கும் அக்ஷய் கண்ணா வந்து உண்மையிலே ஒரு பாகிஸ்தான் கேங்ஸ்டர் நம்ம நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், அவனோட ஆட்டிடியூட், மேனரிசம்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குமோ அதெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மாதவன், இந்த படத்தோட இன்டெலிஜென்ஸ் பியூரோ, உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு கொடுமை, என்ன இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க, இவனுங்களை ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும், பட் ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் தரமாட்டேங்குதேன்ற ஒரு வருத்தம், அந்த ஒரு கோபம், அதெல்லாம் வந்து சூப்பராக மாதவன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோயினாக சாரா நடிச்சிருக்காங்க. அவங்களும் வர குட்டி குட்டி சீன்ஸில் வந்து ஒரு இம்பாக்டை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுறாங்க. எப்படி அவங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும், ரன்வீர் சிங்கை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த பயந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுபாவம், அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தோன்னு என்னெல்லாம் ஆகும், அவங்களும் அவங்களுடைய பார்ட்டை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வந்து அந்த விஷுவல்ஸ், அந்த செட்ஸு. அதாவது அந்த இப்போ படம் நடக்கும்போது ஃபுல் படம் ஆல்மோஸ்ட் 90% படம் வந்து பாகிஸ்தானில் தான் நடக்கும். அந்த செட்ஸ்லாம் நம்ம உண்மையாக பாகிஸ்தான் போயெல்லாம் ஷூட் பண்ணியிருக்க முடியாது, பட் அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இன்டர்நெட்டில் படிச்சோன்னு இந்த மாதிரி பேங்காக், நம்ம ஊர்லேயே பஞ்சாப் பார்டர், அந்த மாதிரி நிறைய இடத்துல ஷாட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். ஆளுங்களை பார்க்குறதாகட்டும், மார்க்கெட் சீன்ஸ் இருக்கும், மால் சீன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தான் கடை அப்படியே பார்க்குற மாதிரி நிஜமாக இருக்கும். ஸோ படத்தில் சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஒரு சீன் பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங் அந்த ரஹ்மான் டக்கேட் கேங்ஸ்டரோட இந்த ஐஎஸ்ஐ சீஃபை போய் பார்க்கும்போது தான் வந்து 26/11 மும்பை டெரரிஸ்ட் அட்டாக் வந்து லைவாக நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதை பார்த்து இவங்க அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க ஃபுல் பாகிஸ்தான் கேங். அந்த டைமில் ஒரு செம ஷாக்கில் இருப்பார் ரன்வீர் சிங். அதை பார்த்துட்டு அந்த அந்த ஒரு 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 பயத்தில் ஒரு அழுவும் தோணும். அப்போ பார்த்து எல்லோரும் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது அங்கேயும் விட்டு கொடுக்காம அந்த 2 எக்ஸ்ப்ரெஷனையும் கலந்து ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார். அதெல்லாம் சூப்பரான சீன். அதே மாதிரி கிளைமேக்ஸில் அந்த செகண்ட் பார்ட் லீடு காட்டுறதுக்கு முன்னாடியும் இவர் யார் ஆக்சுவலாக ரன்வீர் சிங், அவர் வந்து ஒரு டெத் சென்டென்ஸ் இருக்கிற ஒரு பிரிசனர், அவரை கூப்பிட்டு தான் இந்த ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர் கடைசியாக வந்து இந்த ரஹ்மான் டெக்கேட்டுன்ற மெயின் கேங்ஸ்டரை சாவடிச்சிட்டேன், அப்புறம் ஒரு பேஜை டேர்ன் பண்ணுன்னு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அதுதான் பார்ட் 2ன்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த சீனும் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. அப்புறம் படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த டைட்டில் சாங், அந்த ரொமான்ஸ் ட்ராக் எல்லாமே வந்து ஷாஸ்வத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் மியூசிக் டைரக்டர், அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் எந்த வித ஒரு லேகும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாமல் டைட் பேக்ரவுண்ட் மியூசிக், இன்டென்ஸ் ஃபைட் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி தம்பிங் மியூசிக்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருப்பாரு. இன்னொரு விஷயம் என்ன புதுசாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பற்றி இவங்க மூவியில் ரீக்ரியேட் பண்ணும்போது அப்படியே அடுத்தடுத்த சீன் வந்து அந்த ரியல் சீக்வன்ஸும் வந்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பார்லிமெண்ட் அட்டாக் அப்போ மாதவன் ஒரு சீன் காட்டுவாங்க. மாதவன் பார்க்கும்போது அந்த ரியல் அட்டாக் நடந்த அந்த விஷுவல்ஸ் அந்த வீடியோ ப்ளே ஆகும். ஸோ மாற்றி மாற்றி காட்டும்போது நமக்கு உண்மையில் என்ன நடந்தது, இந்த படத்தில் என்ன காட்டுறாங்கன்றதை சைட் பை சைட் காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த 26/11 அட்டாக் ஆகும்போது அந்த அவங்களுக்குள்ளே இருந்த அந்த கான்வர்சேஷன்ஸ், டெரரிஸ்ட்டு அந்த சீஃப்குள்ளே இருக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸோடைய ஆடியோ கிளிப்பை வந்து லைவாக போட்டு காட்டுவாங்க. ஸோ எந்த இடத்துலையும் வந்து ரியாலிட்டியிலேருந்து ரொம்ப மூவ் பண்ணாமல் ரியாலிட்டியோட ஒத்து போயிருக்குன்றதை புது விதமாக காமிச்சிருப்பாங்க இந்த படம். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப வைலன்ஸாக இருக்கும், ரொம்ப கொடூரமான சீன்ஸாக இருக்கும், ஃபுல் ரத்தம், சண்டை, கிழிக்கிறது, உடைக்கிறது அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் உங்களால் டாலரேட் பண்ண முடியும்னா நீங்கள் போய் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் திஸ் கோபி, பாய்.